திமுக ஆட்சியில எத்தனை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கின பெண்கள் லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கனிமொழி எதிர்கட்சியா இருந்தா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா அண்ணனை எதிராக கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. தலைவனா விஜய் தானே பவர் சென்டர் கையில் வச்சுக்கிறாரு. அவர் தானே சொன்னாரு, நான் சொல்லல. ஆனா பவர் சென்டர் அவர்கிட்ட இல்லங்கிறது தானே அவர் சொன்னதுதான் நான் சொல்றேன். இப்படி பேசினார், என்கிட்ட தான் பவர் சென்டர் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா பவர் சென்டரை வச்சுக்கிற விஜய் 30 நாள்ல இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. நான் மறுபடியும் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு மேடையில போட்டு உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு நீங்க பேசக்கூடிய விஜய் ஏன் பிரஸ் மீட் பார்த்து பயப்படணும்? உதயநிதி என்ன சொல்றாங்க, 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல எல்லாரையும் வெளியில அமைச்சிட்டு இளைஞர்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்படி வந்தானா அவங்க அப்பாவே வீட்டுல இருக்காருன்னு சொல்றதுதான் பிரச்சனை போயின்னு இருக்குது. அதனாலதான் இனி என்ன பண்றாங்கன்னா, வரவங்க எல்லாம் உதயநிதியை பாக்குறாங்க, ஸ்டாலினை பாக்குறதுல ஸ்டாலின் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரா. அது உண்மை. ஏன்னா 80 வயசுல நீ என்னத்தை சேவை பண்ண வர போற? அண்ணாமலை குடும்பத்தை விமர்சனம் பண்ணதால டிஜிபி ஆபீஸ முன்னாடி ஒத்தாலா நின்று நான் போராட்டம் நடத்தினேன். இதே அண்ணாமலை ஒரு வழக்கு கூட இல்லாம எனக்கு கொண்டு வந்தார். அந்த நன்றி எனக்கு இருக்குது. நீங்கள் அண்ணாமலை கிடையாது. தயவு செய்து அதை மைண்ட்ல வச்சுட்டு இனிமே பேசுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஜாக்கிரதையா பேசுங்க. இந்த தடவை நான் கவுண்டர் கொடுக்கல, நீங்க சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அடுத்தது இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா நானும் ஒரு மோடியின் படைவீரரா பதிலடி தருவேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு தமிழகத்தில் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நிறைய ரசிகர்களும் இறங்கி இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா லஞ்சத்தை கொடுப்பதே தாவைக்காதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனாலும் லஞ்சம் குறைந்து இருப்பதாக நிறைய இடங்கள்ல பேசப்படுது. ஆனா லஞ்சத்தை கொடுப்பதே தாவைக்காதான்னு சொல்லிட்டு திமுக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக சொல்றதுக்கு அங்க உரிமையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருக்கு அவங்க அதை ஊழல ஒழிச்சிரும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் அரசியலுக்கு வராங்க. தாவேக்காவை கேட்கிற உரிமை திமுகவுக்கு கிடையாது. இந்த பதில் உங்ககிட்ட இருந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி வச்சு. என்ன காரணம்னா, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இல்லை, இதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள், அதை முதலில் சரி செய்யுங்கள், சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்காக தானே வந்தீங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா அப்படின்னு கனிமொழியும் உதயநிதியும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த கேள்வி. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஒண்ணுன்னா, கனிமொழி பேசுறத நானும் கவனிச்சேன். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் இது எப்படி ஒண்ணுன்னா, திமுக ஆட்சியில அதாவது அவங்க அப்பா கலைஞர் தான் முதல்ல பெண் காவல்துறையை கொண்டு வந்தாங்களா. அவங்க அண்ணன் ஸ்டாலின் தான் என்னன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பிரிவை உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே அந்தமா சொல்லிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த இடத்துல இது ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிருக்கிறத நீங்க ஒழுங்கா பண்ணாதால தான் மேடம் இது இவ்வளவு பிரச்சனை. வேற யூனிஃபார்ம் மாத்தினான்னு சொல்றாங்கல்ல. அவங்களுடைய திமுக ஆட்சியில எத்தனை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கின பெண்கள் லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கனிமொழி எதிர்கட்சியா இருந்தா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா அண்ணனை எதிராக கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. இதை ஒரு கவர்மெண்ட் 30 நாள் நான் இன்னைக்கும் சொல்றேன் மேடம். டிவிகேல நான் ஒரு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி எப்படின்னா நல்லது எங்க நடந்தாலும் நான் பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இன்னைக்கு 30 நாள்ல என்ன ஒண்ணா அந்த இடத்துல அவங்க ஒரு பெண்கள் சிங்கப்பெண் அந்த அதிரடிப்படையை கொண்டு வந்துக்கிறாங்க. வரவேற்போம், பார்ப்போம். ஏன்னா இந்த 30 நாள்ல திமுகவை கம்பேர் பண்ணும் போது டிவிக்கேல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நான் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கு நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் எந்த விஷயத்துக்கும் டைம் எடுத்துங்க. ஆனா லா அண்ட் ஆர்டர்ல மட்டும் டைம் எடுத்தா தமிழ்நாடு சுடுகாடாயிடும். நான் அந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா இப்போ நடந்த அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுடைய பாலியல் துன்புறுத்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் ஒண்ணுன்னா அவகாசம் சொன்னா இப்போ காவல்துறையுடைய அந்த தனித்தனி பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க. நேற்று முதல் கேஸே எனக்கு தெரிஞ்சு டிவிக்கேல இருக்கிறவங்க தான் பதிவுன்னு பார்த்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி வேற விஷயத்துல பதிவு இருக்குது. எதனால சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும். டிவிக்கு நான் ஏன் டிவிக்கேன்னு சொல்ல வரேன்னா நான் மறுபடியும் சொல்றேன்னா விஜய் மாற்றத்தை கொண்டு வரணும்னு இறங்கி இருக்கிறாரு. ஆனா விஜய்க்கு பார்க்க போனீங்கன்னா வெளியில கிடையாது விரோதிகள், அவங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் நான் சொல்ல வரேன். அவங்களுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தொண்டர்களும் கட்டுப்பாடோடு இருந்தா பிரச்சனை கிடையாது.
அவப்பேர் ஏற்படுத்த வேண்டாம். இன்னைக்கு கூட வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அவங்க சொந்த கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகி வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து புரியுதுங்களா? ஏன்னா இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஏன் உணர்த்தம் கேட்டா வந்து எங்க தலைமைக்கே தெரியும்னு வந்து சொல்றான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தலைமைனா யார சொல்றாரு? தலைமைனா விஜய் தானே வந்து பவர் சென்டர் கையில் வச்சுக்கிறாரு. அவர் தானே சொன்னாரு, நான் சொல்லல. ஆனா பவர் சென்டர் அவர்கிட்ட இல்லங்கிறது தானே அவர் சொன்னதுதான் நான் சொல்றேன். இப்படி பேசினார், என்கிட்டதான் பவர் சென்டர் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா பவர் சென்டரை வச்சுக்கிற விஜய் 30 நாள்ல இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கல. நான் மறுபடியும் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு மேடையில போட்டு உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து பேசக்கூடிய விஜய் ஏன் வந்து பிரஸ் மீட்டை வந்து பார்த்து பயப்படணும்? நான் அதுதான் வந்து என்னுடைய கேள்வி. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே வந்து அதுதான் கேட்கறாங்க. மேடையில பேசுறீங்க, நீங்க மேடையிலே பேசாம ஊழியம் வந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது செய்தா போதும். ஆனா உங்க கட்சி மேடையில பேசுறீங்க, ஆனா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல. நேற்று நிதி ஆயோக்கு போய் அங்கேயும் வந்து பேசல. இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் அதை பத்தியும் பேசல. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஆதரவாஜனா புசி நான் எடுத்துக்கலாமா? 5 பேர் கையில தான் இந்த கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றத வந்து கண்டிப்பா நான் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார். நிதி ஆயோக் கூட்டத்துல அவர் பேசவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய துணை தலைவர் அவர் வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, சிஎம் விஜயின் பொருளாதார இலக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கிறது. 1 ட்ரில்லியனுக்கு மேலே வளர்ச்சி கொண்டு வருவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை அவர் வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு அவரே வியந்து பேசி இருக்கிறாரு சார். நீங்க எப்படி வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல பேசலன்னு சொல்லுவீங்க? ஒரே விஷயம் சொல்றேன். பிரஸ் மீட்ல வந்து மைக்குக்கு முன்னாடி எழுதி கொடுக்காம பேசுறது வேற. இப்ப உங்க முன்னாடி நான் பேசுறேன் இல்லையா? ஆனா எழுதி கொடுத்துட்டு அங்க போய் வந்து பேசுறது வேற. தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. ஒரு முதலமைச்சர்னா வந்து நான் இப்போ சொல்றேன் மேடம், அவருக்கு எல்லாத்தையும் பேசக்கூடாதுங்கிறீங்களா? அதாவது நான் மட்டும் சொல்றேன், நான் அதை வந்து மறுக்கல. நீங்க நான் சொன்னது பிரஸ் மீட்டை ஏன் சந்திக்கலன்னு. பிரஸ் மீட்ல வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர் எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதற்கெல்லாம் வந்து நான் வந்து நுனி ஃபிங்கர் டிப்ஸ் வந்து அந்த பதில் வச்சிருக்கணும். மோடி அவர்களுடைய விஷயத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்றாருன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? மோடியை வந்து ஃபாலோ பண்றவங்க பல லட்சம் இல்ல பல கோடி பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். இல்ல சார், அவருடைய இப்போ மோடி அவர்கள் வந்து பிரஸ் வந்து சந்திக்க மாட்டாரு. அதே மாதிரி வந்து விஜயும் வந்து ஃபாலோ பண்றாரு. மேடம் ஒரே விஷயம் சொல்லட்டுங்களா? 3 முறை குஜராத்தின் முதலமைச்சர். ஆமா, இன்னைக்கு அந்த மாநிலம் என்னன்னு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போய் பார்க்காம தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது முறையா வந்து பிரைம் மினிஸ்டர். இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் வந்து நீங்க இப்ப வந்து சொல்றீங்களா, அவங்க முதலமைச்சர் ஆகும்போது எத்தனை பிரஸ் மீட் பேசுகிறாருன்னு பாருங்க. அவர் இப்ப பிஎம்ஆ இருக்கிற நேத்து தப்பு, நான் இங்க பேச அந்த சென்டென்ஸ் தப்பு. நேத்து 30 நாள்ல வந்த ஒரு விஜய் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு அரசியல் இத்தனை ஆண்டு கால அனுபவத்தோட வந்து கம்பேர் பண்றது நீங்க தவறவே ஏத்துக்கிறீங்களா? இல்ல, கம்பேர் நான் பண்ணல. ஃபாலோ பண்றாங்க. உங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசல, அப்ப விஜய் என்னன்னு இப்ப நீங்க கேட்டீங்க. நீங்க வந்து நீங்க போட்டு பாருங்க சார். இது தவறு இல்லையா? அவரோட விஷயத்தை அவர் அப்படியே ஃபாலோ பண்றாருன்னு எடுத்துக்கலாம். தாராளமா மோடி அவர்கள் செயல்ல காட்டுறாரு, அதே மாதிரி நம்மளும் பேசாமே செயல்ல காட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வார்த்தை நீங்க சொல்லிருக்கணும். புரியுதுங்களா? பிரைம் மினிஸ்டர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல, அப்ப விஜய் என்ன நீங்க அந்த வார்த்தை சொல்லிருக்க கூடாது. அப்படி வேணா நீங்க நானும் எடுத்துக்கிறோம். மேடம் ஒரே விஷயம், தமிழ்நாட்டுக்கு நல்லது கொண்டு வந்தா எங்களுக்கும் வரவேற்கிறோம். நாங்க ஒன்னும் எதிரி கிடையாது விஜய்க்கு. தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. விஜய் துறையில இது வந்து எல்லாமே ஆய்வு நடத்துறாரு, வரவேற்கிறேன். இன்னைக்கு சில தமிழ்நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறதா வரவேற்கிறேன். சட்ட ஒழுங்கு வந்து சீரமைக்கணும்ன்றாரு, வரவேற்கிறேன். ஒவ்வொரு துறையிலையும் வந்து அவர் IAS IPS வச்சு வந்து ஆய்வு நடத்துறாருன்னா வரவேற்கிறேன். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள்ல இங்க வந்து பிஜேபி தொண்டனுக்கும் வந்து என்ன ஒரு விஷயம்னா, மக்களுக்கு நல்லதா இருந்தா நாங்க வரவேற்போம். நாங்க வந்து ஒண்ணு சொல்றோம், நாங்க வந்து அரசியல் பண்ணாலும் வந்து ஜெனுவான அரசியல் தான் நாங்க வைக்கணும்னு விருப்பப்படுறோம். அதாவது ஸ்டாலின் மாதிரி நாங்க வந்து அவியல் செய்ய வரல, நாங்க வந்து சொல்ல வரல. தவறு நடக்கிற இடத்துல கேள்வி கேட்க வேண்டியதுதானே எங்களுடைய கடமை. நாங்க சும்மாவே பழிய சுமத்துல இல்ல. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, விஜய் என்ன அந்த எந்த பெரிய லெவல்ல விமர்சனம் இல்ல, லா அண்ட் ஆர்டர்ல தான் விமர்சனம் பண்ணிருக்காங்க தவிர வேற எந்த விஷயத்திலயும் நாங்க விமர்சனம் வைக்கல. ஆனா 6 நாள் சொல்லி 6 மாசம் சொல்லி 6 நாள்ல பண்ற நீங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்க மாட்டேன்றீங்களே. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு எதிராக, அதாவது திமுக அவங்க ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதே பிரச்சனைகள் இன்னைக்கு தாவே கவலை இருக்கு, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அத திமுக கேள்வி கேட்கும் பொழுதுதான் மக்கள் வந்து ரொம்ப கொதிப்படைகிறாங்க. இது நீங்க வந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேடம் உங்களுக்கு அந்த என்ன சொல்றேன், அந்த அருகதையே கிடையாது. நான் மறுபடியும் ஒரு சொல்றேன், 5 வருஷம் ஆட்சி 5 வருஷம் ஆட்சியில இல்ல, 5 வருஷம் ஆட்சி 5 வருஷம் இருந்தவங்கனாலே அதை செய்ய முடியல. இப்பதானே வந்திருக்காரு, டைம் கேட்கிறாருல்ல சார். 70 ஆண்டு காலம் வந்து வந்தவங்க கிடையாது. விஜய் வந்தவர் புதியவர்.
2 வருஷம் அவர் கட்சியை தொடங்கினா கூட ஆட்சியில வந்து உட்கார்ந்து, நான் அதுதான் சொல்ல வரேன் அந்த இடத்துல. அப்போ அவங்களுடைய அவல ஆட்சியை தான் வந்து இவர் வந்து சீரமைக்கிறதுக்காக வந்து இருக்கிற முயற்சி. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அங்க போயிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க சார், சட்டசபைக்கு வா உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி உதயநிதி அவர்களும் வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு, சட்டசபையில பாத்துக்கலாம் யாரு ஹீரோன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உதயாநிதி வந்து இப்ப இதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் ட்ரைனிங் வர எடுத்துக்கிறாரு சபையில. அதாவது உதயாநிதி வந்து எப்படின்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி என்னன்னா செங்கலை காட்டி முட்டையை காட்டிட்டு ஆட்சிக்கு வந்தாரு. இப்போ வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்து சோஃபா வந்து உதாரணம் காட்டுறாரு. ஆக மொத்தத்துல வந்து உதயாநிதிக்கு வந்து ஏதாவது வந்து கையில பொருளோ இல்ல முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது தேவை. இன்னைக்கு வந்து என்ன ஒண்ணா வந்து உங்க அப்பா அரசியல்வாதி, உங்க தாத்தா அரசியல்வாதி, அதுலயே வந்து நீ வந்து உனக்கு வந்து பேச திறமையே இல்லை. ஆனா நீ வந்து அவன் 5 மணி நேரம் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்து வெக்கப்படணும். ஏன் ஒன்னா அவங்க அப்பாவும் சொன்ன வந்து என்ன சொல்லிருக்காரு போன மீட்டிங்ல, உதயாநிதி சொன்னாரா இல்ல ஸ்டாலின் சொன்னாரான்னு தெரியல. அதாவது எதிரி யாருன்னு தெரியாம அரசியல் களத்துல நின்று 70 ஆண்டு காலம் நீங்க என்னத்தை கீழ்ச்சுன்னு தான் நான் வந்து கேட்பேன். உனக்கு எதிரியாவது யாருன்னு தெரியாம வந்து நீ வந்து தேர்தல் காலத்துல நின்று நீ தோல்வி அடைஞ்சிருக்கா, அதோட ஒரு கேவலம் என்ன இருக்குது? சட்டசபையில போய் நீ வந்து என்ன ஒண்ணா வந்து இப்ப கூட சொல்றேன், நீ ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டு வர. நான் இனிமே சொல்றேன், போனதுமே அந்த ஸ்கிரிப்ட்லயே வந்து நீ வந்து பேச, இவரும் ஸ்கிரிப்ட்ல தான் வந்து பேசுறாங்க. ஆனா நீ கேள்வி கேட்கறதால வந்து மக்களுக்கு என்ன நல்லது? நான் வந்து ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு வெறும் சோசியல் மீடியா தான் மேடம், அவங்களும் அதை தான் பண்ணாங்க. இவங்களும் நான் ஏன் ஒண்ணு விஜய் வந்து அந்த இடத்துல பேசணும்னு சொல்லும் போது வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டணும்னு சொல்றேன். பத்திரிகை நிபுணர்களை சந்திச்சு கவலைப்படாதீங்க, இந்த இதெல்லாம் வந்து பாக்குறோம், இதுக்கு எனக்கு 90 days டைம் ஆகும், இல்ல 120 days ஆகும். புரியுதுங்களா நான் சொல்றது? சிஎம் அமைதியாவே இருக்கிறது வந்து மக்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரியா இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜினா பேசுற, ஆதவர்ஜினா சிஎம் வந்து சந்தேகம் வருது, வந்து புசி ஆனந்த் மேல சந்தேகம் வருது, நிர்மல்குமார், மிஞ்சி போனா 4 பேர் தவிர பேசுறது வந்து விஜய் தான் சார். இதுல என்ன சார் சந்தேகம்? மேடம் நாங்க அவருக்காக தான் ஓட்டு போட்டாங்க. நாங்கன்னு சொல்றது மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ மக்கள் என்ன ஒண்ணா வந்து ஒரு சிஎம் வெளியில வந்து தைரியம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆனா வந்து அவர் இப்போ வந்து மீடியா முன்னாடியே வர மாட்டேன்றாரு. ஸ்கூல் பையனுக்கு போற மாதிரி காலைல 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு போறீங்கன்னா அது உங்க இஷ்டம், வேணாம்னு சொல்ல வரல. உங்களுக்கு லாட் ஆஃப் ஒர்க் அங்க இருக்குது, இல்லன்னு சொல்ல வரல. அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தலைமை செயலகத்துல உட்கார்ந்து ஒன் டே நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன், அப்பப்போ நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு மாசத்துல வந்த புதுசுல ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. உங்களை வந்து டெய்லி கேட்க போறது இல்ல, மாசத்துல ஒரு தடவை இல்ல ஒருவேளை நீங்க வந்து செக்ரட்டேரியட்டுக்குள்ள உட்கார்ந்து கூட நீங்க அறிக்கை விடலாம்ல. நீங்க வெளியில பேசலாம், செக்ரட்டேரியட்ல உங்க ரூம்ல தானே. அப்ப நீங்க வந்து அந்த அமைச்சர்கள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் இந்த 30 நாள்ல என்னென்னலாம் நாங்க திட்டத்தை வகுத்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து இபியுடைய பவர் கட்டு வந்து எல்லா இடமும் இருக்குது. போன ஆட்சியில அணில்னு சொன்னீங்க, இந்த ஆட்சியில என்னன்னா ஃபியூஸ் கேரியர் புடுங்குறாங்கன்னு சொல்றாங்க, ஆள் பற்றாக்குறைன்னு சொல்றீங்க, ஊழல்னு சொல்றீங்க. ஆனா உண்மையுமே வந்து சொல்ல போனா மக்கள் அவதிக்குள்ளாராங்களா இல்லையா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? தூக்கம் இல்லாம அங்கங்க போராட்டம் நடத்துறாங்கல்ல. நான் வந்து ஏன் அப்ப மக்கள் வந்து பொய் சொல்றாங்களா? இல்ல, நான் வந்து அதுதான் வந்து கேட்கிறேன். அதுக்கு வந்து நீங்க இது பண்ணலாம். இனி பெரிய பிரச்சனை இபி பிரச்சனை. நீங்க டைம் எடுத்துங்க. உங்ககிட்ட யாரும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்க கேட்கல. ஆனா என்னன்னா பீஸ்ஃபுல் தான் கேட்கிறோம். நீங்க வந்து என்ன லான் ஆர்டர் அமைதியா நல்ல தூக்கம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா உங்களுடைய பிரச்சனைகளை நிறைவேற்றுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. கரூர் விவகாரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கரூர் விவகாரத்தில் ஒரு முக்கியமான வந்து விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. இதுல மறுபரிசீலனை செய்வதற்காகவும் விஜய் மேலே வழக்கு தொடுப்பதற்காகவும் அந்த வழக்கை வந்து மாற்றுவதற்காகவும் திமுக ஒரு திட்டங்களை சதித்திட்டம் தீட்டுவதாக ஒரு செய்திகள் வந்து வெளியானது. ஆனா இதற்கு வந்து ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியா இருக்கு. கரூர் விவகாரத்தில் வந்து திரும்பவும் வந்து விசாரணை நடந்தால், சிபிஐ விசாரணை திரும்பவும் கையில எடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் ஆளும் கட்சிக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? மடியில கனம் இருக்குது, அப்போ பயம் இருக்குது. இன்னைக்கு வந்து எப்படியாவது அரசியல் பண்ணணும்னு சொல்லி திமுக, நான் டைரக்டாவே பழிய சுமத்துறேன் மேடம். நல்லா ஒன்று சொல்றேன், ஒரு கட்சி தலைவர் அந்த இடத்துல வந்து தான் தொண்டர்களை கூப்பிட்டு வச்சு சாகடிக்க மாட்டான். எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்குது. ஆனா அங்க வந்து நடந்திருக்கிற சதிக்கு வந்து மறுபடியும் வந்து சிபிஐ கிட்ட போனாதான் அந்த உண்மை தெரிய வரும். அதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க, அந்த இறந்து போன ஆத்மாக்களுடைய வந்து நம்ம பதில் சொல்லி ஆகும். அதனால வந்து திமுக மேலதான் எல்லா மக்களுக்கும் வந்து சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஆன் த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு வந்து தெரியும் போஸ்ட்மார்ட்டம் எவ்வளவு வேகமா நடந்தது. இத்தனை பேருடைய போஸ்ட்மார்ட்டம் வரலாறு உலகத்திலே இல்லாம வந்து வந்து என்ன சொல்றா வந்து 15 மணி நேரத்துல வந்து அத்தனை பேருடைய போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. இந்தியாவில் இல்ல, அதே மாதிரி எரிக்கப்பட்டது. அதே நேரத்துல அந்த ஆம்புலன்ஸ் டக்கு டக்குன்னு வந்தது. அந்த நேரத்துல வந்து அன்பில் மகேஷ் அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, சிஎம் வந்துட்டாரு, துபாயில இருந்து வந்து உதயநிதி வந்துட்டாரு. புரியுதுங்களா? அதனால வந்து மடியில கனம் இருக்குது. அதனால திமுக பதறுது.
நிச்சயமா இந்த விஷயத்துல வந்து திமுக சில முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்குள்ள போறது உறுதி. ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயம் சார், பல வழக்குகள் வந்து விஜய் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதாக வந்து நிறைய விஷயங்கள் வெளியாகுது. நீங்களும் பார்த்திருப்பீங்க, நிறைய மேகசின்ல எல்லாம் வந்திருக்கும். ஜூவி கூட அடிக்கடி வந்து ஹாட்டான டாபிக்ஸ் தான் வெளியிடுறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த வீட்டு வரித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கத்தினுடைய வழக்கு, அந்த 27 கோடி ரூபாய் அப்படிங்கறத வந்து மறுபரிசீலனை செய்யணும், திரும்பவும் அந்த வழக்கை வந்து கையில எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 10 நாட்களாக இந்த செய்தி போயிட்டு இருக்கு. ஆனா அருண் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாரு? ஏன்னா திமுகவுடைய ஆள் அப்படிங்கிறது தான் அருண் ஐபிஎஸ் ஒரு கருத்து. இன்னைக்கு அவரே அதிரடியான நடவடிக்கை மறுபரிசீலனை செய்து உடனடியாக இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இது போட்டிருக்காருங்க சார். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னா இப்ப அவர் வந்து திமுகல இருக்காரு. யார் திமுக? வைத்தியலிங்கம். சட்டம் தன் கடமையை செய்யும் வந்து நம்புறோம். இல்ல எதுக்காக இந்த கேஸ் இந்த டாபிக்ஸ் வச்சுன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மேல் வழக்கு தொடுத்த திமுக அரசு 13 மாதங்கள் வந்து அவரை ஜெயில வச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகல இருந்து திமுக அந்த வைத்தியலிங்கத்துக்கும் ஒரு வழக்கு வந்து தாவேக அரசுல கிடைக்குமா? இல்ல மேம், அதெல்லாம் சொல்றேன். எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன திருடனாகிறவன் திமுக வரும்போது புனிதன் ஆயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து திமுகவுடைய இதுதானே. அதே மாதிரி வந்து அருணை வந்து முன்னாள் கமிஷனர் அருணை வந்து குற்றச்சாட்டு சுமத்துற ஒரே ஆள் யாருன்னு வந்து போனா சவுக்கு சங்கர் மட்டும்தான் குற்றச்சாட்டு சுமத்தும். ஏன்னா நம்ம சும்மா எடுத்தோடனே வந்து ஐபிஎஸ் அதிகாரி மேல சொல்ல நம்ம வந்தோம் சும்மா அவங்கள பழிய சுமத்தணும்னு இருக்கக்கூடாது. அதனால வந்து அவருடைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து ஃபுல்லா செக் பண்ணியிருப்பாங்க, புரியுங்களா? இது ஏன்னா வந்து சும்மா இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இது பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து நேர்மையான முறையில போகணும்னு தான் நம்புறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாப்போம்னா எத்தனை பல்லாயிரம் வழக்குகள் வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்குது. ஆனா யாருமே வந்து உள்ள இல்ல. ஆனா எனக்கு வயசாகி நான் சாகுற வயசுல தான் நீங்க தண்டனையே வாங்கி தரீங்க. நான் அதுக்கு நீதிமன்றங்கள் மேல வந்து விசாரிக்கல. ஏன்னா நீங்க ஆரம்பிச்ச எம்பி எம்எல்ஏ உடைய அந்த அந்த தனி சிறப்பு நீதிமன்றம் வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து விசாரிச்சானா இந்நேரம் வந்து முக்கால்வாசி பேர் ஜெயில இருந்துருக்கணும் கண்டிப்பா. ஆனா யாரு வந்து என்ன ஒன்னா வந்து அதான் சொன்னா கீழ் கோர்ட்டுன்றா ஹை கோர்ட்டுன்றா அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வெளியே விடுதலை வாங்கிட்டு வராங்க. அதனால முதல்ல வந்து இந்த நீதித்துறைக்குள்ள வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு சட்டத்தை இயக்கணும். அது எதனால வந்து கீழ்கோர்ட்ல வந்து தண்டனை கொடுக்குறாங்க, ஹைகோர்ட்ல போய் விடுதலை வராங்க வந்து எங்களுக்கு தெரியல. சாட்சி நடிப்புனா அப்ப கீழ் நீதிமன்றமே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா. அதனால வந்து இதற்கு வந்து ஒரு வல்லுநர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு தான் வந்து ஒரு குடிமகனா நான் அந்த கருத்தை வைக்கிறேன். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. தமிழ்நாட்டுடைய இது இல்ல மேடம் ஒப்பாரி வைக்கிறது. சார் நான் அதை சொல்லல சார். திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்ப மேயர் பிரியாவாகட்டும், தாமோ அன்பரசன் ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், ஆர் ராசா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தையும் அதை பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா, தாமோ அன்பரசன் நாயிங்கிறாரு, இவனோட ஆட்சியில எல்லாம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. RS பாரதி வந்துட்டு இவெல்லாம் ஆட்சி நடத்துறானா, இவனுங்களுக்கெல்லாம் அமைச்சர்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான முறையில வந்து அவங்க பேசுறது கதறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? தமிழகத்தில் வந்து திமுக இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லைங்க சார். நீங்க கேட்கறதே எனக்கு வருத்தமா இருக்குது. ஏன் சார்? மேடம் நீங்க சொன்ன ஆளுங்களுக்கு எல்லாம் மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? உண்மையுமே கேட்கிறேன். ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள்லாம் அவங்க கட்சியில இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டாண்டு காலமா வந்து எவ்வளவு கேவலமா வந்து வாயில காதுல கேட்க முடியாது. இல்ல மேடம், அதான் சொல்றேன். திமுக இருக்கிறவங்களுக்கு மரியாதையே என்னன்னே தெரியாது. பக்கா ஓப்பனா சொல்லலாம், பக்கா லோக்கலுங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து புத்தர், நேரு மாதிரி, காந்தி மாதிரி பேச எந்த விஷயத்துல ஏத்துக்க முடியும்? மரியாதை தெரியாது. அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. நீங்க நம்ம புதுசா வந்து கேக்குற மாதிரி இல்ல. இப்ப தாவேக ஆட்சி அமைச்ச உடனே இவங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே பேசுவது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் அளிக்கிறது. எல்லாருமே ஓப்பனா சொல்ல போனா வீட்டுக்கு இப்ப வரைக்குமே தன்னுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு தெரியல மேடம். அததான் சொல்றேன். இவங்க எல்லாரையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா வந்து ஏன்னா வந்து அவர் உதயநிதி வந்து என்ன சொல்றாங்க, 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல எல்லாரையும் வந்து வெளியில அமைச்சிட்டு இளைஞர்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்படி வந்தா அவங்க அப்பாவே வீட்டுல இருக்காருன்னு சொல்றதுதான் பிரச்சனை போயின்னு இருக்குது. அதனாலதான் இனி என்ன பண்றாங்கன்னா வரவங்க எல்லாம் வந்து உதயநிதியை பாக்குறாங்க, ஸ்டாலினை பாக்குறதுல ஸ்டாலின் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரா. புரியுதுங்களா? அது உண்மை. ஏன்னா 80 வயசுல வந்து நீ என்னத்தை வந்து சேவை பண்ண வர போற? அதனால வந்து போற நேரத்துல வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இவங்க வந்து பேசுறாங்க. திருப்திப்படுத்தணும்னு பேசுறதுல தகுதியை வந்துடுறாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு திமுக கதர்னாலும் அதிமுகவுல இருந்து SP வேலுமணியும் தங்கமணியும் வந்து விரைவில் திமுகவில் இணைய போவதாக செய்திகள் வெளியாயிருக்கீங்க சார். அப்ப திமுக ஸ்ட்ராங் ஆகுதுன்னு தானே அர்த்தம்?
அப்படியா சொல்றீங்க? இணையறாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் எங்க போறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குதுல்ல மேடம், நம்ம தடுக்க முடியாது. அப்படி பார்க்க போனா திமுக முக்காவாசி பேர் அதிமுக வந்தவங்க தான். புதுசா ஏதாவது சொல்லுங்க மேடம். இன்னைக்கு திமுக இருக்கிற தலைவரே திமுக ஆளுங்களை க்ளோஸ்ல வச்சுக்க மாட்டாரு. சேகர் பாபு யாரு? ஏவாவேலு யாரு? பெரியசாமி யாரு? செந்தில் பாலாஜி யாரு? இன்னைக்கு வந்து அதான் சொல்றாங்க, எதிர்கட்சியில வரவங்க தான் முக ஸ்டாலின் நம்பிக்கை வச்சுக்கிறாரு. இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது மேடம், மக்களுக்கே தெரியும். அமர் பிரசாத் ரெட்டி வந்து பாஜகவுல இருந்து நான் விலகுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாருங்க சார். அதுக்கு காரணங்களும் பாஜக எப்படி அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வந்து அவர் வச்சிருந்தாரு. அதை ஏத்துக்க கூடியதா இருக்கா மேடம்? முதல்ல வி த லீடர்ஸ் அந்த இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமா நான் வந்து பல சோசியல் மீடியால பேசியிருக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் அண்ணாமலைக்கே அவருக்கு தெரியும், நான் மோடியின் படை வீரன். எந்த இடத்துலயும் என்னுடைய கருத்தை நான் வைக்க தவறுனதே கிடையாது. இன்னைக்கு வந்து அதே மாதிரி அண்ணாமலை மேடையில் இருக்கும் போது வந்து நான் முன்னாடி சில கேள்விகளை வச்சுக்கிறேன், மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. ஏன்னா அரசியல்ல இருக்கும் போது வந்து சொந்த கட்சியில இருந்தாலும் வந்து தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு பிடிச்ச தலைவர் அண்ணாமலை, அதனால நான் அவரை விமர்சனம் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து எதனாலன்னா அமர் பிரசாத் ரெட்டி என்னன்னா அண்ணாமலை ரேஞ்சில வந்து அவரும் சோசியல் மீடியால வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் அவர் சொன்ன சில வார்த்தைகளுக்கு நான் வந்து அவருக்கு வந்து பதில எதிர்பார்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இருக்கிறவங்க வந்து எதனால இந்த தேசத்தை முதன்மை தான் நம்மளுடைய நோக்கம், மோடிஜியுடைய நோக்கம். அதனால விமர்சனங்களை வந்து தவிர்க்கணும். அதாவது வீத லீடர்ஸ்ல இருக்கட்டும் இல்ல பிஜேபியில இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனங்களை வந்து தவிர்க்கணும். அதே நேரத்தில் அமர் பிரசாத் ரெட்டி வச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஒன்னா வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் சொல்றேன்னா, எடுத்த உடனே நான் அவர் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி தான் வந்துக்கிறேன். 2013 நான் பிஜேபியில இணைந்தேன்னு சொல்றாரு. எதனால ஒண்ணுன்னா 2014 மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு, அதனால நான் வந்து 200 பேரோட அங்க சேர்ந்தேன்னு சொல்லும் போது முதல் பொய்யே அங்க வந்து தெரிஞ்சது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ணாமலைக்கே தெரியும். 2014 மோடி வருவாருன்னா யாருக்குமே தெரியாது, 2013 யாருக்கும் தெரியாது. முதல் பொய்யா அந்த இடத்துல அவர் வந்து வச்சாரு. நான் மோடியா வந்து 2014 வருவாரு, அதனால நான் முன்னாடியே வந்துன்னு சொல்றதுக்கு முதல் பொய். ஏன்னா பொய்க்கு வந்து என்னன்னா அமர் பிரசாத் ரெட்டி ரொம்ப சரளமா பேசுவார். இது எதனால ஒரு விஷயத்த சொல்றேன்னா, அண்ணாமலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல அண்ணாமலையோட லெஃப்ட் ஹேண்ட் சொல்றாங்க தவறு மேடம். நான் ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லிடுறேன். இங்க இருக்கிற வந்து அதே வீத லீடர்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இவர் எப்படி வந்து 2 விஷயத்துல நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் விட்டு டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் இவர் தான் வந்து அதை லீட் பண்ற மாதிரி வந்து வெளியில வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணி விட்டுக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவரே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு. உதாரணத்துக்கு 2 விஷயத்த நான் சொல்றேன். தேமுதிக வந்து இஃப்தியார் நிகழ்ச்சியில வந்து என்ன வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. நான் மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட பர்மிஷன் வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு நாள் பண்றாரு, போன் பண்ணிட்டு, என்ன நீங்க யாரை கேட்டு போனீங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு உங்களாலன்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு. நான் யாரை கேட்கணும்னு, அவரு மைனாரிட்டியோடைய பொறுப்பாளரும் கிடையாது. 2வது அவர் எனக்கு கேட்க வேண்டிய அதிகாரமா எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து யாருக்கிட்ட கேட்கணும், இல்ல தலைவருடைய பர்மிஷன், தலைவர் பர்மிஷன் நீங்க வாங்கிட்டீங்களா, அப்போ விட்டுடுங்கன்னு சொல்லி அடுத்த செகண்டே வந்து என்ன பண்றாரு, பெல்ட் வச்சாரு. ஏன் ஒண்ணுன்னா வந்து அண்ணாமலை சொல்லலனாலும் இவரு என்ன பண்றாரு, வெளியில போயிட்டு அண்ணாமலை ஃபுல்லா என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் பேசிக்கிறேன் அண்ணாமலை கிட்ட, நான் பேசிக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவர் 2வது விஷயம் என்ன சொன்னாருன்னா, எனக்காக வந்து விளையாட்டு மேம்பாட்டு தனி பிரிவு ஆரம்பிச்சாரு அண்ணாமலை அப்படின்னு வந்து சொல்றாரு. 2013 அவர் பிஜேபியில சேர்ந்தாருன்னு வந்து நீங்க சொல்றாங்க. ஆனா இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து 2021 ஒரு பிரிவு ஆரம்பிச்சு எனக்காக வந்து முதல் எனக்கு கொடுத்து நம்பிக்கையோட கொடுத்தாரு. மோடி கபடி லீக் வந்து 60,000 பேரை வந்து நான் வந்து வச்சு நீ இந்தியா ஃபுல்லா வந்து இது பண்ணான்னு சொல்லும் போது நான் அதே அமர் பிரசாத் ரெட்டி வந்து கேட்கிறேன், அந்த மோடி கபடி லீக்ல எவ்வளவு ஊழல் நடந்தது, எத்தனை பேர் வந்து புகார் தெரிவிச்சாங்க, ஏன் அவர் மேல அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல? அது சொன்னதால சொல்றேன். இன்னைக்கு என் டீம் பெஸ்ட் டீம்னு சொல்றீங்களே, அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க ஸ்டேட் லெவல்ல. இன்னைக்கு வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து பாக்கெட்ல இருக்கிற ₹1 வந்து எடுத்து போட எனக்கு நல்லாவே தெரியும். ₹1 அவர் என்ன செலவு பண்ணாரு. ஏன்னா அவர் அந்த இடம் ஒரு இடத்துல நீ போ, நான் வேண்டாம்னு சொல்ல வரல, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா போகும்போது நீ வந்து என்ன ஒன்னா வந்து ஒரு வீரன், அதாவது ஓப்பனா சொல்ல ஒரு தைரியமான ஆம்பளை மாதிரி நீ பேசிட்டு போறது நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, மக்கள் யாத்திரையில போகும்போது நரேந்திரன் வந்து 4 முறை யாத்திரையை வெற்றிகரமா முடிச்சிருக்கிறாரு. அதோட இன்சார்ஜ் நரேந்திரன். நீங்க சும்மா முன்னாடி போய் நடந்துகிட்டு சோசியல் மீடியால படம் போட்டு காட்டிக்கிட்டு, ஏன்னா நீங்க ஃபுல்லா வந்து இன்னைக்கு வந்து நீங்க என்னன்னா சோசியல் மீடியால வந்து வைரல் ஆக்கிக்கிட்டு நான் ஒரு பெரிய தலைவர் மாதிரி வந்து பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீ கிரியேட் பண்ணிட்டு என் மக்கள் வந்து நான் தான் நடத்துற மாதிரி சொன்னது தவறு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நரேந்திரன் தான் அந்த இடத்துல வந்து சக்சஸ் பண்ணி நடத்துவாரு. ஏன்னா அவர் போயிட்டு என்ன சொல்றாரு, நான் வந்து ஸ்டாலின் போட்டோ கீச்சிட்டேன்,
மோடி வச்சுதான் நான் கேஸ் வாங்கினேன். கொடியை வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வெளியில வந்த கொடி விஷயத்துல வந்து பார்ப்போம்னா நீங்க வரவே இல்லை. முதல்ல உங்களை யார் அழைத்தாங்கன்னா அவங்களே உங்களோட வீத லீடர்ஸ்ல அங்க வந்திருக்காரு. அங்க என்ன பிரச்சனைன்னு வந்து தெரியும். நான் வந்து போய் வந்து கேஸ் வாங்கினேன்னா எல்லோருமே வந்து ஒரு தொண்டனும் நிறைய கேஸ் வாங்கியிருக்கிறாங்க. அண்ணாமலை குடும்பத்தை விமர்சனம் பண்ணதால டிஜிபி ஆபீஸ முன்னாடி ஒத்தாலா நின்று நான் வந்து போராட்டம் நடத்தினேன். இதே அண்ணாமலை ஒரு வழக்கு கூட இல்லாம எனக்கு கொண்டு வந்தார். அந்த நன்றி எனக்கு இருக்குது. இதே மோடி அவர்களை வந்து தப்பா பேசுறதால ஜி தமிழ் சேனல்ல வந்து ஈக்காட்டு தாங்கல்ல தனியா நின்று போராட்டம் பண்ணும்போதும் அப்பயும் அந்த அண்ணாமலை கொண்டு வந்து என்னை வந்து ஒரு வழக்கு இல்லாம கொண்டு வந்தார். எனக்கு அந்த நன்றி கடன் இருக்குது. அண்ணாமலை என்றவர் வந்து என்ன ஒண்ணா வந்து நீ அண்ணாமலை கிடையாது. அதான் நான் வந்து சொல்ல வரேன். இப்ப நீ அந்த இடத்துல நான் சொல்றேன், பிஜேபியில இருக்கிறவங்க வந்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நீ சொல்றது தவறு. 2013 கிட்டத்தட்ட நீ எத்தனை வருஷம் வந்து 16 வருஷம் நீ பயணம் பண்ணாலும் இன்னைக்கு பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம் தவறா இல்லையா மேடம்? ஏன்னா அது ஒரு குடும்ப ஆட்சி. நீங்க 5 பேர் இது ஆட்சின்னா நான் ஒரே விஷயம் மட்டும் அந்த இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன் மேடம். நீ சரியான ஆம்பளை இருந்தா அந்த இடத்துல நீ பதவியில இருக்கும் போது நீ வந்து என்ன சொல்ற, அந்த இடத்துல தமிழிசை மேடம் வந்தாங்க 3% ஏத்துக்கிறேன். முருகன் வந்தாரு 3% ஏத்துக்கிறேன். அண்ணாமலை உழைப்பு போட்டாரு 11 நான் ஏத்துக்கிறேன். 11% வந்து அவர் வந்ததால பட்டி தொட்டி எல்லாம் போனது முக்கியம். ஆனா நீ பதவியில இருக்கும் போதே வந்து நீ வந்து தமிழிசை தலைமையில தான் வந்து சேர்ந்த. அப்போ நீ வந்து அங்கேயே கேட்கலாமே. இன்னைக்கு வந்து 2016 நீ ரிசைன் பண்ணிட்டு போற போக்குல இன்னைக்கு வந்து தோக்குறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அங்க ஏதோ லாபத்தை அடைகிறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருதுன்னா நான் ஒரே விஷயத்தை கேட்கிறேன். இது வரைக்கும் அமர் பிரசாத் ரெட்டி எவ்வளவு லாபத்தை பார்த்தாரு? நான் டு பி ஆனஸ்டா வந்து கேட்கிறேன் மேடம். ஏன்னா அவர் வந்து தலைவர்கள் வந்து அபாண்டமா பழி வைக்காதீங்க. போறது போங்க, இனிமேல் விமர்சனம் வேண்டாம்னு நான் சொல்றேன். அவர் பேசுறதுக்கு அப்படி பார்க்க போனா தலியில வந்து நான் வந்து நீ வேட்பாளர்னு சொல்லி பஸ்ஸை காட்டின பிரச்சாரம் பண்ண யார் சொல்லி நீ வந்து அது போன? எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் செக்ரட்டரி வந்து கிடைச்சது? யார் உங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்க? இந்த இடத்துல நான் வந்து கேட்கிறேன். இன்னைக்கு வந்து பாப்போம்னா எம்பி வந்தாலும் சரி, மினிஸ்டர் வந்தாலும் சரி, அவங்களை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதால தொண்டர்கள் கைகாசெல்லாம் உனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அந்த விஷயம். 16 வருஷம் கழிச்சு தான் உனக்கு தெரிய வருமா? நான் அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தயவு செய்து என்ன ஒண்ணா வந்து இந்த 2024 சரி 2026 சரி அமர் பிரசாத் ரெட்டி இன்சார்ஜா 2024 இன்சார்ஜா வந்து போட்டாங்க. எத்தனை இடத்துல போய் வந்து வேலை செஞ்சாரு? இவர் வந்து நான் மேனேஜ்மெண்ட்ல இருந்தா எனக்கு தெரியும். ஆதாயம் வந்து நான் பேசணும்னு சொன்னா வந்து ஒரே விஷயத்தை கேட்டா நான் இந்த இடத்துல குற்றச்சாட்டு அமர் பிரசாத் ரெட்டி வீட்டுக்கு தான் இன்கம் டாக்ஸ் வீடியோ போகணும். ஆதாயம் ஏன்னா நீங்க அபாண்டமா போடக்கூடாது. போடும்போது வந்து இன்னைக்கும் சொல்றேன், எந்த அந்தந்த தலைவர் அவங்க காலகட்டத்துல வேலை செஞ்சாங்க மேடம். அப்படி பார்க்க போனா எனக்கு நிறைய கேள்விகள் என் தலைவரை பார்த்து நான் கேட்பேன். அண்ணாமலை நீங்க வந்து சந்திச்சேன்னா என் மனசுல இருக்கிறத நான் கேட்பேன். ஆனா வந்து ஒரு கட்சியில இருந்து போகும்போது வந்து என்னன்னா வந்து கொச்சப்படுத்திட்டு போவாதீங்க. கண்டிப்பா நான் தயவு செய்து வேண்டுகோளா வைக்கிறேன். அமர் பிரசாத் ரெட்டி வந்து என்ன ஒண்ணா வந்து அவருடைய பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அதனால வந்து நீங்க சும்மா வந்து இங்க வந்து நீங்க ஒரு பெரிய லீடரா நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அண்ணாமலை கிடையாது. தயவு செய்து அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமே வந்து பேசுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஜாக்கிரதையா பேசுங்க. இந்த தடவை நான் வந்து கவுண்டர் கொடுக்கல, நீங்க சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அடுத்தது இந்த மாதிரி வந்து நீங்க பேசுனீங்கன்னா வந்து நானும் வந்து ஒரு மோடியின் படைவீரராக வந்து பதிலடி தருவேன்.